இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குடல் கூட்டு தான் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து நல்லா குடலை கழுவியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி போட்டுக்கணும் அடுப்பில். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து உப்பு, மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த குடலை எல்லாமே வந்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அந்த கவுள் வாடை என்னவாக இருந்தாலுமே அந்த உப்பு மஞ்சள் வந்து எப்போவுமே எடுத்துரும். நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையே இருக்காது. சாப்பிட்றதுக்கும் வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நம்ம மசாலா ஸ்மெல் மட்டும் வரும். அதுக்காக தான் வந்து உப்பு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி அதை வந்து ஒரு அவிச்சா தான் அந்த வளவளப்பு தன்மைலாம் போய் அந்த குடல் வந்து நல்லா விரைச்சி கட் பண்ணவே வரும். அதுக்காக தான் வந்து குடலுக்கு இவ்வளோ பக்குவம். குடல் வைக்கணுன்னாலே பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும். ஏன்னு சொன்னால் அதை கழுவி எடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இதை வந்து நல்லா கழுவி எடுத்ததை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நல்லா இதாக வரணும், நல்லா ஒயிட் கலரில் வரணும். ஏன்னா குடல் வந்து அந்த அளவுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவு வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். எப்போவுமே வந்து உப்பு நல்லா சேர்க்க வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அந்த கவுள் போகிற அளவுக்கு என்னவோ அந்த 2 கைப்பிடி உப்பு தான் நான் போடுறேன் பாருங்கள். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நம்ம போடுற மஞ்சத்தூள் தான் வந்து அந்த ஸ்மெல்லை பூரா எடுக்கும். உப்பு மஞ்சளும் தான். ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஒரு அவிச்சா எப்படி வந்து அது விரைப்பு தன்மையாக வருமோ அந்த மாதிரி வரும். இப்போ நான் கடாயில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு வேக்காடு வந்து வேக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மசாலா வடை போகணும். நெக்ஸ்ட் வந்து கறி மசால் தூளும் மல்லிப்பொடியும் போட்டுருக்கேன். வீட்டில் அரைச்ச பொடி தான் 2ம். இதையும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். உங்களுக்கு அது குடல் வந்து அந்த சூடெல்லாம் தணிக்கும். அதனால் வந்து இந்த அளவு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கறி மசால் பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் குடல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வேக விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து பெப்பரும் ஜீராவும் போட்டு நீங்கள் நல்லா சுருளை கிண்டி இறக்குனீங்கன்னா குடல் கூட்டு ரெடி. உங்களோட குடல் கூட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்.